ஒரு ஹோம் மினிஸ்டரே போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு இருந்தா. அப்போ இந்த வருஷம் அந்த ஆள் பேசுகிற பேச்செல்லாம் பாரு எல்லாம் தெனாவட்டாக இருக்குது. யாரோ கேட்டாங்களாம்மா, முஸ்லீம் ஹிந்து நாங்களாம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு இந்த ஆள் பேசுகிறான். அப்போ என்ன இப்போ சாமி நீ கும்பிடுற? உன் சிவன் சொல்லிச்சா? சிவன் சொல்லிச்சா? ஏன் சிவன் என்ன சொல்கிறாரு? எல்லாமே ஒருத்தர் தான், நீங்கள் தான் பைத்தியக்காரங்களாட்டும் பேரை மாற்றிட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க பைத்தியக்காரங்களான்னு தான் என் சிவனும் என் கிருஷ்ணரும் சொல்கிறார். இப்போ நான் இதே தான் சொன்னேன். தட் இஸ் ரங்கராஜன் தாசனோட டிபேட்டில் நான் என்ன சொன்னேன், அவரோட தீவிர கிருஷ்ணர் பக்தர், அதே மாதிரி ஒரு சிலர் தீவிர சிவன் பக்தர். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நான் சிவன் பக்தர். நான் ரெண்டு பக்தரும் கிடையாது. நான் கடவுளோட இயற்கையோட நான் நம்புகிறேன். என்னோட கடவுள் வந்து இயற்கைன்னு சொல்லிடு. அப்போ வந்துட்டு இவங்க எப்படி மக்கள் மத்தியில் வந்து ஒரு வெறுப்பு கொண்டு வராங்க. இப்போ என்னை வந்து ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டாலோ இல்லாட்டி தர்காவில் இந்த மாஸ்க்கு கூப்பிட்டாலோ அவங்களுக்கு என்னை வரலான்னு சொன்னாலும் நான் போவேன். இதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே, அதே மாதிரி நான் கிருஷ்ணர் கோயிலுக்கும் போவேன், சிவன் கோயிலுக்கும் போவேன், அம்மன் எல்லா சாமியும் நான் நம்புவேன். இதெல்லாம் ஒரு அவதாரம், அவ்வளோதான். பட் வந்துட்டு இதுக்குள்ளார நம்ம வேறுபாடு பண்ணி இது பண்ணி அப்போ வந்து ஒரு ஹோம் மினிஸ்டரே வந்துட்டு ஒரு மனசாட்சி இல்லாமல் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்குது. அதே ஒரு கேவலம். அதில் வந்துட்டு ஈவன் தட் காங்கிரஸ்லேருந்து வந்து டிகே சிவகுமார் சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கர்நாடகாவோட டெப்யூட்டி சிஎம்மும் வந்திருக்காரு. இந்த அரசியல்வாதிகளாம் எதுக்கு வரானா, அவனுங்க காசு அங்கே வச்சுட்ருக்கானுங்க. ஒன்றும் சரியாக கடவுள் பக்தியில் இந்த பக்தியில் இப்போ இந்த மேல்மரமுத்தூர் ஒரு ஃப்ராடு, அதுக்கப்புறம் அங்கே அந்த அமிர்த் மைன் ஒன்று இருக்குது, அது ஒரு ஃப்ராடு. அதுக்கப்புறம் இந்த பாபா இது இவனுங்க எல்லாம் இந்த யோகா ஒன்று வச்சுட்டு மக்களை ஏமாற்றிருக்காங்க. சரி, நான் வந்துட்டு யோகாவை பற்றி தப்பு சொல்ல, அது ஒரு சயின்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டில் பண்ணாதான். இப்போ ஜிம்முக்கு போய் ஓவர் ஜிம் பண்ணால், ஓவர் எக்ஸசைஸ் பண்ணாலும் சாவு வரும், நம்ம ஹார்ட் வீக் ஆகிடும். அதே மாதிரி தான் யோகாலையும். இப்போ இந்த ஆளெல்லாம் யோகா பண்ணி எதுக்கு இந்த ஆளுக்கு தலையில் நரம்பில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு, இந்த ஆள் எல்லாத்துக்கும் இதை சாப்பிடு அது சாப்பிடு, ஏன் உனக்கு வந்துச்சு? இப்போ நான் வந்து யாரையும் எதையும் போதிக்க மாட்டேன். இந்த இதை பண்ணு அந்த பண்ணு நட இது அதுன்னு சொல்லி. புத்தி நல்லா இருந்தாலே போகிறோம். நாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எண்ணங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். பேசுகிறதெல்லாம் பொய், பேசுறதெல்லாம் தவறு, பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். அதுக்கப்புறம் பெரியவனுக்கு அது எதுக்கு இந்த ஆளுக்கு வந்துச்சு, இவ்வளோ சாமின்னு சொல்கிற பரதேசி இவனுக்கு எதுக்கு வந்துச்சு? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நம்ம அதில் பெரிய நக்கல் சிரிப்பு வேறு. எனக்கு தெரியும் ஆள் அவுட்டுன்ட்டு.